ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 20 சனிக்கிழமை தை கிருத்திகை. அன்னைக்கு தினம் திருச்செந்தூர் முருகனை நினச்சி இந்த 3 வரியை ஒரு முறை சொன்னால் கூட போதும். நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நடக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். மார்கழி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய தை மாதத்தில் எல்லா நாட்களுமே விசேஷ நாட்கள் தான். அதில் குறிப்பாக தைப்பூசம் அப்புறம் தை கிருத்திகை இந்த 2 நாட்களை நம்ம தவற விடவே கூடாது. முருகனுக்கு சஷ்டி விரதம் மாதிரி கிருத்திகை விரதமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை மாதிரி தை கிருத்திகையும் நம்ம தவற விடவே கூடாது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 வரியை திருச்செந்தூர் முருகன் நினச்சி மனசார சொல்லுங்க. அன்னைக்கு தினம் திருச்செந்தூர் முருகன் நினச்சி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 வரியை வாய்விட்டு சொல்லுங்க. வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றி லுழலாதே, இசைப்பயில் சடாக்ஷ ரமதாலே, இகபர சௌபாக்கிய மருள்வாயே, அசுரர் கிளைவாட்டி மிக வாழ, அமரர் சிறைமீட்ட பெருமாளே. இந்த 3 வரியை மனப்பாடமாக வாய்விட்டு சொன்னாலும் சரி, ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை பார்த்து படித்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் வாய்விட்டு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஜனவரி 20 சனிக்கிழமை தை கிருத்திகை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை மனசால் நினச்சிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 வரிகளை வாய்விட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை வாய்விட்டு சொல்லுங்கள். பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கணவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும், மகளுக்கு நல்ல திருமண வரன் அமையணும்னு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகி பல நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும். குழந்தை பாக்கிய வேண்டவங்களும் இந்த 3 வரியை சொல்லலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் தை கிருத்திகை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.